வணக்கங்களே. இந்த வீடியோல இந்த வாரத்துக்கான எவிக்ஷன் அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். ஸோ இந்த வாரத்தில் வந்து எவிக்ஷன் எப்படி இருக்க போகுது, யார் யார் எவிக்ட் ஆக போறாங்க, என்ன டீடைல் அப்படிங்கிற ஒரு அப்டேட் தான் வந்திருக்கேன். டபுள் எவிக்ஷன் இருக்குமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான பதில் இந்த வீடியோல இருக்கு. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்கக்கூடிய ஆட்கள் வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை வந்து எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் அண்ட் லைவ் அப்டேட்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இப்போ வந்து முதல்ல வந்து இந்த நாமினேஷன் எவிக்ஷன், இந்த எவிக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான டபுள் எவிக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய அப்டேட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த டபுள் எவிக்ஷன் இருந்தால் யார் ப்ரோ எவிக்ட் ஆவாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கும். ஸோ யார் எவிக்ட் ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெண்கள் தான் எவிக்ட் ஆக போறாங்க. அதுல கண்டிப்பா நம்ம எதிர்பார்த்த சாச்சனா கிடையாது அப்படிங்கிறதா. சாச்சனாவை எவிக்ட் பண்ண மாட்டாங்க. ப்ரொடெக்ஷன் டீம் சாச்சனாவை இப்போதைக்கு எவிக்ட் பண்ற பிளான்ல இல்ல அப்படிங்கிற மாதிரியான அப்டேட் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ ஏதோ நல்லதோ கெட்டதோ மக்களுக்கு எரிச்சல் ஆகுதோ இல்லையோ ஏதோ ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா சாச்சனா கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. சாப்பாட்டு பிரச்சனை, சம்மந்தி பிரச்சனை, ஏதோ ஒரு விஷயத்துல ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து எடுத்துறாங்க. ஸோ இவங்க அழுக வச்சு கண்டென்ட் ப்ரோமோ போடுறதுக்காவது யூஸ் ஆகுறாங்க இல்லையா. ஸோ அதுக்காகவே சாச்சனா வச்சுக்கலாம்னு பிளான் பண்ணிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஸோ இந்த வாரம் வந்து சாச்சனா எவிக்ஷன் நம்ம எதிர்பார்க்கறது கொஞ்சம் கம்மியாவே இருக்கும். சரிங்களா, எதிர்பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன். சாச்சனா எவிக்ட் பண்ண மாட்டாங்க. மற்றபடி யார் ப்ரோ எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேர்ல கண்டிப்பா 2 பேர் எவிக்ஷன். அதுல ஒருத்தர் கன்ஃபார்ம், டபுள் எவிக்ஷனா இருந்தா ஒருத்தர் கன்ஃபார்மா போயிருவாங்க அப்படிங்கிறதான். 3 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா 2 பேர், 3 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா தர்சிகா, ஆனந்தி, வர்ஷினி வெங்கட். இந்த 3 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள்ல இப்போ ரொம்ப லிஸ்ட்ல இருக்காங்க. பாய்ஸ்ல ஒருத்தர் இருக்காரு சிவகுமார். ஆனா கரெக்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பாய்ஸ் டீம் எந்த டயத்துல அவங்க நாமினேஷன் ப்ரீ பாஸ் தேவையோ அந்த டயத்துல நாமினேஷன் ப்ரீ பாஸ் எடுக்கிறாங்க. அது யாருக்கு தேவையோ அவங்கள்ட்ட கரெக்டா கொடுத்து காப்பாத்தி விட்டுறாங்க. இந்த வாரம் வந்து சிவகுமார் காப்பாற்றப்பட்டாரு. அவர் அநேகமா டைரக்ட் நாமினேஷன் அடுத்த வாரமே போயிடுவாருன்னு தான் நினைக்கிறேன் சிவகுமார். சரிங்களா, இந்த வாரத்துல இந்த 3 பேர் ஆர்ஜே ஆனந்தி, தர்சிகா, வர்ஷினி வெங்கட். கண்டிப்பா தர்சிகா அனுப்புறதுக்கு வாய்ப்பு கம்மி. டபுள் எவிக்ஷனா இருந்தா ஆர்ஜே ஆனந்தியும் நம்ம வர்ஷினி வெங்கட்டும் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சாச்சனா வெளியே போக மாட்டாங்க. சரிங்களா, சோ இந்த ஒரு அப்டேட் தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்க வந்தேன். அதே மாதிரி வைல்டு கார்டு அப்டேட் ஒன்று இருக்கு. சோ அது என்ன ஏதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா யாருங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி நமக்கு ஒரு 80% வந்து தெரியும் கன்ஃபார்மா அர்ணவ் தான் வரப்போறாரு அப்படிங்கிறது. ஸோ அதை என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மா அந்த வீடியோ தனியா போறேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க அதையும். ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ வீடியோ பார்த்த ஆட்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு லைக் கொடுப்பீங்க நம்புறேன். புதுசா பார்க்கக்கூடிய ஆட்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ சார் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். பை.